அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், பாகம் 26. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பேபி. இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா? அல்லாஹ் ரொம்ப கருணையாளன், கிருபையாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், போற்றுதலுக்குரியவன். எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம் இல்லையா? இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தாங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்த காலம் அப்போ ஒரு விவசாயி, அவருக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாய நிலம். அது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செல்வந்தர்கிட்ட போய், ஒரு பணக்கார்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐயா, என் நிலம் இருக்குது, எனக்கு 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், அது விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வேணும். அதை இப்போ விதை வாங்கணும், எல்லா செலவும் இருக்குல்ல, விவசாயம் பண்ணணுன்னா நிறைய செலவு இருக்குது, அது மருந்தடிக்கணும் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா, பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா நான் உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, உன்கிட்ட நிலம் இருக்குது, அப்போ நான் அதுக்கான பணம், அந்த விதைக்கிறதுக்குள்ள விதை எல்லாமே, எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க, அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அப்போ நான் எல்லாத்துக்கும் பணம் தந்துடுறேன், நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், அந்த 5 ஏக்கர்லேயுமே விவசாயம் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற லாபத்தில் அந்த மகசூல் கிடைக்கும்ல, அறுவடை பண்ணோன்னு மகசூல் இருக்கும்ல, அதில் 60% எனக்கும் 40% உங்களுக்கு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க, அதே மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது தேவையான பணத்தையெல்லாம் அந்த செல்வந்தர் கொடுத்துட்றாரு. அதை வாங்கிக்கிட்டு இவர் விவசாயம் பண்ணுறார். இந்த விவசாயம் பண்ணோன்னா நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் வருது. 200 மூடை விளையுது. நல்லா செழிப்பாக வளர்ந்து 200 மூடை விவசாயம் இது வளர்ந்துருது. இது பண்ணோடனே உங்களுக்கு கதிரெலாம் அறுத்து இது மூடை கட்டிடுறாங்க. 200 மூடை விளைஞ்சிருது. அப்போ கோதுமை விளைச்சல் தானே இங்கே அதிகம். அப்போ 200 மூடை வந்துடுது. 200 மூடை அந்த பணம் கொடுத்தாரு இல்லையா, அவருமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. 200 மூடை அடுக்கியாச்சு. அந்த ஒரு அதுக்குன்னு மூடை அடுக்கிறதுக்குன்னு ஒரு குடோன் மாதிரி இது மாதிரி வச்சுருப்பாங்கல்ல இடம், அங்கேயே அடுக்கிட்டாங்க. 200 மூடை இருக்குது. இதில் இப்போ இவருக்கு 120, இவங்களுக்கு 80 மூடை. விவசாயிக்கு 80 வந்துடும், அவருக்கு ஒரு 120 வரும். அப்படி தானே வரும். 60% அவருக்கு, 40% இவருக்கு, அந்த மாதிரி. இது இப்போ இருக்கட்டும், நாளைக்கு பிரித்து அவருக்கு கொடுத்துடலாம், நாளைக்கு வச்சு நீங்கள் உங்கள் இதை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்க ஐயா, நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். இவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு காவலாளியை போட்டு வைக்கிறார். ஏன்டா இங்கே மூடை அடுக்கி வச்சுருக்குல 200 மூடை, அதனால் ஒரு காவலாளியை வச்சுட்டு இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த விவசாயி காலையில் பொழுது விடிஞ்சிருது. காலையில் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்மளும் எடுத்துக்கிறணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றார். அந்த மூடையில் அடுக்கியிருந்தாங்கள்ல அந்த இடத்துக்கு வர்றார். பார்க்கும்போது 80 மூட்டையை காணோம், 120 மூட்டை தான் அங்கே இருக்குது. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இது, 200 மூட்டை நேற்று வச்சுருந்தோமேனு காவலாளியை உசுப்பி கேட்குறாரு. எந்திரிப்பா, ஏன்பா இதில் 200 மூட்டை இருந்துச்சு, இப்போ என்ன 120 தான் இருக்குது, 80 மூட்டையை காணமே அப்படிங்கிறாரு. தெரியலையே ஐயா, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேனோ, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. என்னப்பா நீ காவலாளி, உன்னை எதுக்கு காவலுக்கு வச்சு, நீ முழிச்சு தானே இந்த பார்த்துக்கிட்டு இருக்கணும், நீ என்ன இப்படி தூங்கிட்டேங்கிற, இப்போ பாரு 80 மூட்டையை காணும், அது எனக்குள்ள பங்குள்ள 80 மூட்டையும் காணும். இப்போ அவர் வந்தாருன்னா அவருக்குள்ளே 120 மூட்டை எனக்கு வேணும்னு சொன்னார்னா நம்ம என்னப்பா செய்கிறது, எனக்குள்ளது ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறாரு. ஐயோ, என்னங்கய்யா சொல்கிறீங்க, 80 மூட்டையை காணாமாங்கிறாரு அவர் உண்மையிலே தூங்கிட்டார் பாவம். ஐயோ, இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்கிறது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுருக்கோம். அந்த செல்வந்தர் வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, இங்கே தானே உங்கள் முன்னாடி தானே வச்சுட்டு போனோம் 200 மூடை. ஆமாம் அப்படிங்கிறார். அப்போ இதில் 80 மூட்டையும் காணோம், 120 தான் இருக்குது அப்படிங்கிறார். 120 தான் இருக்கா, காணான்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார் அவர். இப்போ என்ன செய்கிறது, ஐயோ 80 மூட்டையை காணாமே அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு என்ன சொன்ன, 60% எனக்கு, உனக்கு 40% நான் சொன்னேன், நீ சரின்னு சொன்னீங்களே. ஆமாங்கய்யா, அப்போ எனக்கு இந்த 120 மூடை எனக்கு தான் சொந்தம், நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். ஐயோ, அப்போ நான் விவசாயம் கஷ்டப்பட்டு உழைச்சேனே எனக்கு அப்படிங்கிறேன். உனக்குன்னா ஓம்பட்டனா எவன் டீட் பண்ணான்னு தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார் அவர். ஐயோ, இதனை இப்படி ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னால் முழிக்கிறாரு. இந்த விவசாயி முழிச்சிட்டு என்ன செஞ்சிடறாரு, சரி நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்லணும்,
இப்படி இருந்தால் என்ன எப்படி அது உழைச்சவர் இல்லையா அவர் உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டவர் அவருக்கு ஒன்றுமே இல்லை இவர் நான் 120 மட்டும் எனக்கு தான் சொந்தம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட இவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்போ மன்னராக இருந்தாங்கல்ல ராஜாவாக இருந்தாங்க அப்போ வந்துடுறாரு இவர் வந்து மன்னரே இந்த மாதிரி இருக்குது இவர் அவரும் வந்துடுறாரு. இவர் தான் பணம்லாம் கொடுத்தாரு விவசாயம் பண்ணேன் அவர் 60% எடுத்துக்கிறேன்டாரு எனக்கு 40% நீ உனக்குன்னு சொன்னார். சரின்னு சொன்னேன். சரி என்ன நடந்துச்சின்னு கேட்குறாங்க. அதில் 200 மூட்டை விளைஞ்சிச்சு. சரி அப்போ அவருக்கு 120 கொடுத்து நீங்கள் 80 எடுத்துக்கிற வேண்டியதுனேன்றாங்க. அதில் தானே பிரச்சனை வந்துருச்சு. நேற்று தானே அடுக்கி வச்சுட்டு போனோம் ராஜா, இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அதில் இல்லை 80 மூட்டையை காணோம் அப்படின்னு சொன்னேன். 80 மூட்டையை காணாமா அப்படிங்கிறாரு. ஆமாம் நபியே அப்படின்னு சொல்கிறார் அவர். என்ன விசித்திரமான வழக்காக இருக்குது அப்படின்னு. இப்போ இவர் வந்து எனக்கு 120 மூட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி தீர்ப்பு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே தீர்ப்பான்னு சொல்ல நாளைக்கு சொல்கிறேன் ஒத்தி வைக்கிறேன் இந்த தீர்ப்பை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் சபையை கலையலான்ட்டாங்க. எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க. எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இப்படி ஆயிடுச்சு நமக்குள்ளே பணமும் வராது இது மூட்டை வராது போலையே 80 மூட்டை எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க மாறு வேடம் போட்டு அந்த காலத்தில் நகர்வலம் போவாங்க எல்லோரும் ராஜா எல்லாருமே அப்படி தானே போவாங்க. வேறு மாறு வேஷம் போட்டு தான் போவாங்க. ஏன்னா மக்கள் என்ன பேசிக்கிறாங்க மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே மாறு வேடம் போட்டு போவாங்க. பொதுவாக எல்லா அரசர்களும் அப்படி தான். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து மாறு வேடம் போட்டு கூட அவங்களுடைய சகாக்கள்லாம் வர்றாங்க. கூட அவங்களுமே மாறு வேடம் போட்டு வர்றாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது. இங்கே என்ன விளக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லி அங்கே மறைஞ்சிருந்து பார்ப்போன்னு எல்லோரும் சேர்ந்து மறைஞ்சு பார்க்குறாங்க. அப்போ சாமம் ஆயிடுச்சு. சாமம் ஒரு 3 மணி இருக்கும் நைட்டு. அப்போ இவங்க என்ன அங்கே மட்டும் வெளிச்சம் தெரியுது எல்லா இடத்துலையும் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிருச்சு ஜனங்க இங்கே மட்டும் என்னப்பா வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிறாங்க சுலைமான் நபி. அவங்க சொல்கிறாங்க தெரியலையே மன்னரே அப்படின்னு சொல்லி அமைதியாக பார்ப்போம் இருங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பணம் கொடுத்தாரு இல்லையா அந்த செல்வந்தர் அவர் சீக்கிரம் ஏற்றுங்கப்பா மூட்டையெல்லான்னு சொல்லி இந்த 80 மூட்டை இருக்குல்ல அதை ஏற்றுறாரு வேனில். அப்போ அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு என்ன எண்ணம்னு கேட்டால் இந்த 80 மூட்டையை கலான்ட்டு போயிட்டோம்னா இந்த 120 நம்மளே எடுத்துக்கலாம் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம் நமக்கே 200 மூட்டை அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணம். ரொம்ப கேடுகட்ட எண்ணம் இல்லையா இது அப்படின்னு சொல்லி அதோட அந்த 80 மூட்டை சீக்கிரம் ஏற்றுங்கப்பா சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லி ஏற்றுறாரு. அப்போ இவங்க தெரிஞ்சிருச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க. பார்த்து அந்த சகாக்கள்லாம் ஓடி போய் பிடிங்க அவங்களன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிக்க சொல்லி அவரையும் பிடிக்க சொல்லிடுறாங்க. பிடிச்சி எல்லோரும் கைது பண்ணி கொண்டாங்க அரசு சபைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பொழுது விடிஞ்சிருது. இவங்க கைது பண்ணி கொண்டாடுறக்குள்ளே விடிஞ்சிருது காலையில் 7 மணி 8 மணிக்கெலாம் சபை கூடிடும்ல அந்த மாதிரி சபை கூடிடுச்சு. இந்த விவசாயம் வந்துட்டார். இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இவர் இருக்கார். யார் இந்த செல்வந்தர் இருக்கார். ஏன்னா அவர் தானே எல்லாத்துக்கும் இது அதனால் அவரும் இருக்கார். அவரையும் கைது பண்ணி கொண்டாந்துட்டாங்க. இவர் பார்க்குறாரு என்னது நமக்கு பணம் கொடுத்தவரையும் கைது பண்ணி கொண்டாந்துருக்காங்க. இந்த மொத்தம் ஒரு 6-7 பேர் இருக்காங்க இவங்களையும் கைது பண்ணி கொண்டாந்துருக்காங்க என்னென்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுலைமான் நபி. இல்லை மன்னரே இவர் எனக்கு பணம் கொடுத்தவர்ல அப்படின்னு சொல்கிறாரு. பணம் கொடுத்தவர் தான் அவர் தான் 80 மூட்டையை தேடி இருக்கார் ஆளை வச்சு கடத்தியிருக்காரு. கடத்திட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை 200 மூட்டையும் அவரே ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன நபி எப்படி சொல்கிறீங்க. ஆமாம் அவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு நாங்கள் நைட்டு பார்த்தானே கையும் குழம்பு பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய பணக்காரர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய பணக்காரர் வசதியானவர் இப்படிலாம் செய்வாரான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மன்னர் இவர் நினச்சது அப்படி சொல்கிறாங்க. இல்லை மன்னரேங்கிறார். இல்லை அப்படி தான் நினச்சிங்க அதான் உண்மை. ஏன்னா இவ்வளோ வசதியானவர் இப்படி செய்வாங்களான்னு எல்லோரும் நினைக்க தானே தோணும். ஆனால் இவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு. ஏன்னு கேட்டால் உங்கள் 80 மூட்டையை எடுத்துட்டோம்டா மிச்சம் இருக்க 120 மூட்டையை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் நம்மளுக்கே எல்லாம் சொந்தம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவருக்கு உழைச்சவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. இவர் ஒரு முஸ்லீம் ஒரு பேர் சுல்தான் சொல்கிறீங்க முஸ்லீமாக இருந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆள் ஒன்றுமே பேச முடியல ஜுகுன்னு முழிக்கிறது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணலாமா நம்ம மார்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்கா அல்ல அப்படி சொல்லியிருக்கானா உழைச்சவர்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்கூடாது நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. பேன்னு முழிக்கிறார் அவர். ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு இஸ்லாம் மதத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவர்கிட்ட சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் தீர்ப்பு என்ன சொல்லலான்னு கேட்டால் 200 மூட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விவசாயிட்ட சொல்கிறாங்க. யார் சுலைமான் நபி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை நான் வேணாம் மன்னரே வேணாம் நபியே எனக்கு என்னுடைய இது இருந்தால் போதும் எனக்கு 80 மூட்டை தானே அவருக்கு கொடுக்கணும் அந்த 120 அவரே வச்சுக்கிட்டோம் எனக்கு 80 மூட்டையை கொடுங்க அது போதும் நான் உழைச்சதுக்கு அது போதும் அப்படிங்கிறாரு அவர். பார்த்தீங்களா அவர் எப்படி சொல்கிறாரு நீங்கள் எப்படி இருக்கீங்க அவர் ஏழை விவசாயி தான் அவர் மனசு எப்படி இருக்குது உங்கள் மனசு எப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குது உங்கள் மனசு பெரிய பணக்காரனே பேர் இப்படி இருக்குது உங்கள் மனசு
ரொம்ப இது அசிங்கமாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நிற்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டு. அது இஸ்லாம் மார்க்கத்தில் வேறு இருக்கீங்க, பேர் வேறு சுல்தான் வேறு வச்சுருக்கீங்க, இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிற்கிறார். அப்படியே பார்க்குறாரு அவர். ஐயோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் எப்படி சொல்கிறாரு, எனக்கு 80 மூட்டை போதும் மன்னரே, என்னுடைய உழைப்புக்கு அது போதும், அவருக்கு 120 மூட்டை அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் 200 மூட்டையை நம்மளே எடுத்துக்கணும், அபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன ஒரு கீழ்த்தரமான எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 80 மூட்டை போதும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நபியா, எனக்கு போதும், எனக்கு உழைச்சதுக்கு 80 மூட்டை எனக்கு போதும், அவருக்கு 120 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே, அவருக்கெல்லாம் 120லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்கணும்? அவர் திருடிட்டு வர போயிட்டார், கடத்திட்டு வர. அதனால் அவர் திருடினதுக்கு, அவருக்கு பொய் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது அவருக்கு. அதனால் அவரை ஜெயிலில் தான் போட போகிறோம். இந்த 120 மூட்டையும் இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு 80 போதும்லன்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. போதும் மன்னர், எனக்கு போதும், எனக்கு வந்து நான் உழைச்சதுக்கு 80, அவர்கிட்ட பேசினது அதுதான். 40% எனக்கு, 60% அவருக்கு. அப்போ அவருக்குள்ளே 120 மூட்டை அதை அவர் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு 80 மூட்டை என்னோடய இது வந்தால் போதும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் உங்கள் 80 மூட்டை எடுத்துக்கோங்கன்னு இவருக்கு 80 மூட்டையை கொடுத்துட்டாங்க. அந்த 120 மூட்டை ஏழை மக்களுக்கு பிரித்து எவ்வளோ கொடுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, இவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் திருடி கடத்தல் பண்ணிட்டார்ல, முறைப்படி வாங்கியிருந்தால் அவர் கிடச்சிருக்கும். பேராசை பெருநஷ்டம் மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப பேராசைப்பட்டார்ல, 120 மூட்டை வாங்கியிருந்தால் ஒன்றும் இல்லை, அவர் வாங்கியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இவர் மூட்டையும் சேர்த்து அள்ளிக்கிறணும், அவர் ஒன்றுமில்லாம ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சால வல்ல ரஹ்மான் அப்படி விட மாட்டான் இல்லையா. நம்ம நெத்தி வேர்வை கீழே விழுகமுன்னு அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி கண்மணி நாயின் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு காசு போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெத்தியில் வர வேர்வை கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அந்த உழைச்சவங்களுக்குள்ள காசு நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம ஒரு கண்ணியமான மார்க்கம் நம்ம இஸ்லாம் மார்க்கம். நம்ம கண்மணி நாயகம் அதான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இஸ்லாம் மார்க்கத்தில் வல்ல ரஹ்மான் அதான் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லிட்டாங்க, இவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க, இந்த 120 மூட்டை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, பேராசை பெருநஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் ஒரு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இந்த 120 மூட்டை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த விவசாயிக்கு சேர வேண்டிய இந்த 80 மூட்டையும் இவருக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஒவ்வொரு ஒரு சம்பவமும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒரு படிப்பினை. பேராசைப்படக்கூடாது, நம்மளுக்கு உள்ளது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. வல்ல ரஹ்மான் நமக்கு என்ன அளந்திருக்கானோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது யார் தடுத்தாலும் அது நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அது தடுக்க முடியாது, வல்ல ரஹ்மானால் கொடுக்கப்படுற எதுவுமே யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதனால் இஸ்லாம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா. இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம். இதில் நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இந்த அருமையான சம்பவத்தை சொன்ன எனக்கும், இதை அழகாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.